இயேசுவுடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சாம்? மத்தேயு 13:34. இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடே உவமைகளாக பேசினார், உவமைகளினாலே அன்றி அவர்களோடே பேசவில்லை. ஏன் உவமைகளினாலே பேசினார்? எக்ஸாம்பிள் கொடுத்து 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 பேசுவார். காணாமல் போன ஆடுன்னு சொல்லுவார். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சும்பார். அப்புறம் ஒருத்தின் இடத்துல 10 வெள்ளிக்காசு இருந்துச்சு, ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிடுச்சும்பார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்களில் ஒரு குமாரன் காணாமல் போனான். இப்படி காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன குமாரன், இப்படின்னு சொல்லி நிறைய ஊமைகளினாலே கர்த்தர் என்ன பண்ணார்னா ஜனங்களோடு கூட பேசினார். ஏன் ஊமைகளினாலே பேசினாரா? மத்தேயு 13:35 சொல்கிறது, என் வாயை உவமைகளினாலே திறப்பேன். எதுக்கு உவமைகளினாலே கர்த்தர் பேசுகிறாராம்? உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் மறைத்து வைத்திருந்த சகல ரகசியங்களையும் இப்பேற்பட்ட ஊமைகளின் மூலமாக தான் அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் சொன்ன ஊமைகள்ல பெரும்பாலான ஊமைகள், ஏறக்குறைய 29 ஊமைகளை வச்சு அவர் பேசியிருக்கிறார். நீங்க அந்த ஒவ்வொரு ஊமைகளையும் எடுத்து தியானிச்சாலே போதும், எல்லா மறைபொருள்களையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அல்லேலூயா. வேதத்துல மறைப்பொருள்களை வெளிப்படுத்தும்படி தேவன் கையாண்ட ஒரு விதம்தான் உவமை. ஃபார் எக்ஸாம்பிள், என்னது எக்ஸாம்பிள் கொடுத்து பேசிட்டே இருப்பார். நிறைய ரகசியங்கள் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுல ஒரே ஒரு உவமை குறித்து நான் என்ன பண்ண போறேன்னு இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க, மத்தேயு 13:44 சொல்கிறது, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அல்லேலூயா. பொக்கிஷத்து குறித்த உவமை, முத்துக்களை குறித்த உவமை எங்க பேசுறார்? அங்க அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? பரலோகத்தை குறித்து பேசுறாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். 2வது பூமியை குறித்து பேசுகிறார். 3வது பூமியில் உள்ள பொக்கிஷத்தை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். இதுல மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அவர் வச்சிருக்கிறார். இதுல பொக்கிஷங்கிறது யாரு, முத்துங்கிறது யாரு, அந்த வியாபாரி யாரு? அங்க யாராரு சொல்லப்பட்டிருக்குது? வியாபாரியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, முத்த குறித்து சொல்லப்பட்டிருக்குது, பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பூலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? கவனிங்க. இயேசு கிறிஸ்து தான் அந்த வியாபாரி. இயேசு கிறிஸ்து தான் அந்த வியாபாரி. இயேசு கிறிஸ்து நல்ல போதகர் மாத்திரமல்ல, நல்ல சமாரியன் மாத்திரமல்ல, அவர் நல்ல வியாபாரி. அல்லேலூயா. அவர் நல்ல வியாபாரி. அவர் என்ன செஞ்சாரா? பூலோகத்துல ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சாரா, பூலோகத்துல ஒரு முத்தை கண்டுபிடிச்சாரா, தேடிட்டே இருந்தாரா. முத்தை என்ன பண்ணிட்டாரு? கண்டுபிடிச்சிட்டார். அது இந்த நிலத்துல தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டார். அதுக்காக அவர் என்ன செஞ்சாரா? தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்து இருக்கிற, அந்த பொக்கிஷம் இருக்கிற நிலத்தை கொண்டாராம். எல்லாத்தையுமே வித்துட்டு அந்த ஒரு முத்துக்காக, அந்த பொக்கிஷத்துக்காக எல்லாத்தையுமே விற்று போட்டு அந்த இடத்தை விலைக்கு வாங்கினாராம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் நல்ல வியாபாரி. தனக்குண்டான எல்லாத்தையுமே வித்துட்டார். எதெல்லாம் வித்தாருன்னு சொல்றேன் கேளுங்க.
இதெல்லாம் அப்படியே போடுங்க. பரலோகத்தையே வித்துட்டார். சொல்லுங்க. ஆமா. தனக்குண்டான தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எல்லாவற்றையும் இழந்து இந்த பூமிக்கு வந்து பொக்கிஷமாயிருக்கிற முத்தாயிருக்கிற உன்னை அவர் வாங்கி கொண்டார். கைகளை தட்டி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நல்ல வியாபாரிங்க. ஆனா உலகத்திலிருந்து பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவரை எரேமியாவை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. எரேமியாவை நாட்களில் பாபிலோனிலிருந்து நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா வந்து என்ன செஞ்சார்னா எருசலேமை முற்றுகையிட்டு முழுவதையும் எருசலேமை பற்றி கொண்டார். அவர் படையெடுத்து வர்றாருங்கிறது எரேமியாவுக்கு நல்லா தெரியும். கவனிங்க, படையெடுத்து வர்றது எரேமியாவுக்கு நல்லா தெரியும். எல்லாமே நேபுகாத் நேச்சார் அந்நிய ராஜாவுடைய கையில போகுது எருசலேம். அந்த நேரத்தில் சிறையில் இருக்கிறார் எரேமியா. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ போய் எருசலேமில் நிலத்தை வாங்கினார். இப்போ போய் எருசலேமில் உனக்கு நிலத்தை வாங்கிக்கோன்னு சொல்கிறார். இப்போ எப்படி இருக்குது கேட்டா? உலகத்துக்கு எப்படி இருக்குது கேட்டா? பைத்தியக்காரத்தனமாக இருக்குமா இல்லையா? முட்டாள்தனமாக இருக்குமா இல்லையா? எல்லா நிலமும் யார் கைக்கு போகுது? ஒரு அந்நிய ராஜாவுடைய கைக்கு போகுது. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எரேமியாவை பார்த்து நீ போய் நிலத்தை வாங்கிக்க. அதே மாதிரி தான் இயேசுவை பார்த்து பிதா சொன்னார். அல்லேலூயா. தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து பாருங்க, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, ராஜகுமாரன், தேவனுக்கு சமமாயிருப்பவர், அவருக்குன்னு வேலை செய்யறதுக்கு தேவ தூதர்கள் இருக்காங்க, அவருக்குன்னு வேலை செய்யறதுக்கு அண்ட சராசரங்களும் இருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டாரா? அதெல்லாமே கிரயமா கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. தேவன்கிற அந்தஸ்தை கொடுக்க வேண்டியது இருந்துச்சு உன்னை வாங்கிறதுக்கு. அல்லேலூயா. தேவனுக்குரிய அந்தஸ்தை அவரை விட்டு விட்டார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அது எல்லாத்தையும் விட்டார். பாருங்க எப்படி இந்த வியாபாரி எல்லாத்தையும் விற்று தனக்குண்டான நிலம், தனக்குண்டான மேன்மை, தனக்குண்டான சொத்து பத்து, தனக்குண்டான மகிமை, கனம் எல்லாத்தையும் விற்று அந்த பொக்கிஷம் இருக்கிற நிலத்தை எப்படி வாங்கினாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா தேவாதி தேவன் என்கிற அந்தஸ்தை விட்டு இறங்கி வந்தார். அதை கிரயமா கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதை மாத்திரம் கொடுத்தா பத்தாதா? அதை மாத்திரம் கொடுத்தா தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இந்த பூமிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். கிரையும் பத்துல. கவனிங்க, இப்ப என்ன அவர் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு? தனக்கு உண்டான பரலோகத்தை மாத்திரமல்ல, தனக்கு உண்டான பிதாவை மாத்திரமல்ல, தனக்கு உண்டான மேன்மையை மாத்திரமல்ல, தனக்கு உண்டான கணத்தை மாத்திரமல்ல, தன்னையே கொடுக்க வேண்டியது வந்தது. நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் சொல்றேன். ஒரு வியாபாரிங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து எல்லாத்தையுமே கிரயம் கொடுத்து எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு உன்னை வாங்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். பத்துல கிரயம் பத்துல, பரலோகம் பத்தலையா உன்னை வாங்கிறதுக்கு? அப்படின்னா உன்னை எவ்வளவா வேல்யூவேஷன் பண்றாருன்னு பாருங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அவருடைய பார்வையில மிக முக்கியமான ஆளு, மிக முக்கியமான ஆளு. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு ஆட்டுக்குட்டி மட்டும்தான் அடிச்சார். உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுப்பதற்கு தன்னையே கொடுத்தார். அப்படின்னா உன் வேல்யூவேஷன் எவ்வளவு பெருசுன்னு பார்த்துக்கோ. அல்லேலூயா. உங்க நட மாறணும், உங்க பார்வை மாறணும், உங்க சிந்தை மாறணும். நீங்க ரொம்ப முக்கியமான ஆளு. உங்களை இயேசு கிறிஸ்து வேல்யூவேஷன் பண்றாரு. எந்த அளவுக்கு தெரியுமா? பரலோகம் ஈடு கட்ட முடியல.
அவர் பார்வையில் அவர் அப்படி பார்க்குறாருன்னு. பரலோகத்தை கொடுத்து பார்த்தண்டா அது ஈடாகலை. இப்போ பாருங்க, பொக்கிஷம் இருக்கிற அந்த நிலத்தை ஒரு தராசில் வச்சார். அதாவது உங்களை ஒரு தராசில் வச்சார். எப்படி பார்த்தாருன்னா, தகரத்துக்கு கூட நம்மளுக்கு செல்லுபடி ஆகாது உலகம் நம்மளை பார்த்துச்சுன்னா. இவங்களாம் ஒரு ஆளான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு தெரியாதுடா, இது விலையேறப்பட்ட பொக்கிஷம். இதுக்கு நான் எவ்வளோ விலைக்கரையும் கொடுத்தேன்னு தெரியுமா? பரலோகத்தை ஒரு தராசில் வச்சு பார்த்தேன். பரலோகத்தை எடை என்ன ஆகுது? கீழே வரமாட்டேங்குது. தேவன் என்கிற அந்தஸ்தையும் கொண்டு வந்து வச்சு பார்த்தேன், அதையும் விட்டு பார்த்தேன். என் பார்வைக்கு இன்னும் என்ன ஆகல, இது ஈடாக மாட்டேங்குது. தராசு என்ன கேட்குது? இப்போ இயேசுவையும் கேட்குது. அல்லேலூயா. இப்போ நான் ஏறி உட்கார்ந்தாத்தான் என்னாகு, அது ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னா, பரலோகத்தை மாத்திரமல்ல, மேன்மையை மாத்திரமல்ல, கணத்தை மாத்திரமல்ல, தன்னையும் ஒப்பு கொடுத்தார். இப்ப சொல்லுங்க உங்களை பார்த்து, நீங்க தேவனுடைய பார்வையில விலை மதிப்பு அற்றவர்கள். அல்லேலூயா. விலையேறப்பட்டவர்கள். இது யாருக்கு தெரியும்னா, தேவனுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, பிசாசுக்கு நல்லா தெரியும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க எப்பேற்பட்டவங்க? விலையேறப்பட்டவர்கள். அந்த வியாபாரி என்ன செஞ்சாரா? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை எப்படியாவது வாங்கிரும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டார். அதுக்கு முன்னாடி அவர் பார்த்தாராமா பாருங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரா? பார்த்தாரா? வசனம் சொல்லு பாருங்க, 44வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷம். நீங்க புதைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷம், நீங்க விலையேறப்பெற்ற முத்து, விலையேறப்பெற்ற முத்து. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, என் சொத்துன்னு. அவங்கள கம்பேர் பண்ணும் போதெல்லாம் என்ன கம்பேர் பண்ணார்னா, நீ என்னுடைய சம்பத்து, நீ என்னுடைய சம்பத்து. ஆடு மாடுகளோடையும் வெள்ளியும் பொண்ணோடையும் தான் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணார். கவனிங்க. ஆனால் உங்களையும் என்ன எதை கம்பேர் பண்ணார் தெரியுமா? ஆடு மாடுகளோட இல்லை, வெள்ளியும் பொண்ணோடும் அல்ல, அதை பார்க்கும் விலையேற பெற்றிருக்கிற முத்தோடு கூட கம்பேர் பண்ணார். அல்லேலூயா. உங்கள் வேல்யூவேஷன் உங்களுக்கு தெரியல. கவனிங்க. கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் போது, அந்த ஒரு வெளிப்பாடு போது இந்த உலகத்தை நம்ம கலக்கிடலாம். கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார்? அவர் எப்படி பார்க்குறாரா? உனக்கு நான் கொடுத்த விலைக்கரையம் மிகப்பெரியதுன்னு சொல்கிறாரு கர்த்தர். எதெல்லாம் கொடுத்தீங்கன்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டேன்னு அவர் சொல்லுவார், பரலோகத்தையே கொடுத்துட்டேன், பிதாவையே கொடுத்துட்டேன், என் மேன்மையவே கொடுத்துட்டேன், என் கணத்தை கொடுத்துட்டேன், உன் லெவலுக்கு நான் இறங்கி வந்தேங்கிறார். இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன். ஏன்னா நீ பொக்கிஷமாக இருக்கிற, புதைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷமாக இருக்கிற. அது எப்படி வாங்கினாரா? வசனம் சொல்லுது பாருங்க. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே. அல்லேலூயா. உன்னை கண்டுபிடிச்சா, ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, ஒரு புதையில கண்டுபிடிச்சா எவ்வளோ சந்தோஷம் இருக்கு. விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. முத்து வைடூரியத்தை அப்படியே பார்க்குறீங்க. திடீர்னு கிடச்சிருச்சு தோண்டும் போது, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி தோண்டும் போது கிடச்சிருச்சு. என்ன செய்வீங்க? ஒரு 1/2 அடி துறையில் பின்னாடி, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி பக்கத்து வீடு இருக்குது இல்லையா, அவங்களது ஒரு 1/2 அடி இருக்குது, உங்களது ஒரு 1/2 அடி இருக்குது. உங்களுடைய 1/2 அடி இருக்குது இல்லையா, அதனுடைய கடை கோடியில் வந்து அந்த முத்து இருக்குது. என்ன செய்வீங்க? எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி அந்த வீட்டை என்ன பண்ணிடுவீங்க? வாங்கிடுவீங்க. ஏன்னா அந்த நிலத்தை விட, அந்த வீட்டை விட அதனுடைய பொக்கிஷம் விலை மதிக்க முடியாது. அது மாதிரி இருக்குது. விட்டுருவீங்களா? அப்படித்தான் கர்த்தர் உங்களை பார்க்குறார்.
நீங்கள் விலையேற பெற்றவர்கள். முதல்ல உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, கண்ணாடியை பார்த்து. கர்த்தர் உங்களை அப்படித்தான் பார்க்கிறார், அப்படிதான் செஞ்சிருக்கிறார். அப்ப அந்த மனுஷன் என்ன செஞ்சானா, அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய், அங்க வசனம் சொல்லுது பாருங்க, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து உலகம் என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா, இவர் மாதிரி ஒரு வியாபாரி அம்பானி வாங்குவானா உன்னையும் என்னையும் வேலைக்கு? வாங்குவானுங்களா? அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னையே விலைக்கிரயமாய் கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நினைவு கூறுவதுக்குத்தான் மாசத்துல ஒரு முறை என்ன சொல்றோம், அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரசத்தையும் புசித்து பானம் பண்ண வாருங்கள்னு சொல்றோம். வேல்யூவேஷன் தெரிய மாட்டேது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை மீட்டெடுக்கும் போது கர்த்தர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மோசேயை கொண்டு மீட்டெடுத்தார். ஆனால் நம்மை அவர் மீட்டெடுக்கும் போது, நம்மை அவர் வாங்கும் போது பொக்கிசமாய் பார்த்தார், முத்தாய் பார்த்தார், பரலோகத்தை விட மேன்மையா பார்த்தார். உங்களை கவனிக்கிறீங்களா? இயேசுவை பார்த்து பரலோகம் வேணுமா இல்லை இவங்க வேணுமான்னு கேள்வி கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு பரலோகம் வேண்டாம், நீதான் வேணும் பாரு. புரியுதா இயேசுநாதருடைய லவ்? பிசாசு கேட்டான் இல்லையா, பிசாசு சொல்றான், இது பாருங்க, உலகத்தின் சகல சாம்ராஜ்யங்களும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க காலில் விழுந்து என்னை கும்பிட்டீங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், உனக்கு நான் தர்றேன்னு பிசாசு சொன்னான். இயேசுவுக்கு இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை, அவருக்கு தேவை நீ. அல்லேலூயா. பரலோகத்தவே விட்டுட்டு வந்தவர் இந்த ராஜ்யத்துக்காக மயங்குவார்? அல்லேலூயா. உன்னை மீட்டெடுப்பதற்கான எல்லா கிரயத்தையும் முழு மனதோடு கூட அவர் சிலுவையில சந்தோஷமாய் கொடுத்தார். ஏன்னா எனக்கு பொக்கிஷம் கிடைக்க போகுது, ஏன்னா எனக்கு ஆமா விற்கும்போது பூர்வீக நிலத்தையும் பூர்வீக இடத்தையும் விற்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அதை விட விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த கஷ்டமெல்லாம் பறந்து போயிடும். அல்லேலூயா. ஏசு அப்படித்தான் உங்களை மீட்டெடுத்தார். அவர் பாருங்க பொக்கிஷம் எதை சொல்றாருன்னு பாருங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி கொப்பா இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை கண்டு கொண்டேன். உங்களை விலையேற பெற்ற முத்துவா அவர் பார்க்கிறார். ஏன் முத்துக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னா, வேதத்துல பார்த்தீங்கன்னா முத்துக்களோடு ஒப்பிடப்படுகிற ரெண்டு காரியம். ஒன்று தேவனுடைய வார்த்தை, மற்றொன்று குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது? தேவனுடைய ஞானம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை வெள்ளினாலும் பொன்னினாலும் கட்டினார். நம்முடைய சாலமோனா இருக்கிற கிறிஸ்துவோ முத்துக்களினால் உங்களை சிங்காரித்தார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல்ல 12 வாசல்கள் இருக்கு. தேவனுடைய ஆலயத்தில் 12 வாசல்கள் இருக்கு. அந்த 12 வாசல்களையும் கர்த்தர் முத்துக்களினால் அலங்கரித்தார். அப்படின்னு என்ன? பரலோகத்தை அலங்கரிக்க போறவங்க நீங்களும் நானும் தான். கையை தட்டுங்க. நாம தான் முத்துக்கள், நாம தான் வாசல்கள். அல்லேலூயா. நம்மாலே இன்றி அவர்கள் பூரணராக முடியாது. கோல்டு பெருசா முத்து பெருசான்னா முத்து தான் பெருசு. ஆபிரகாம் பெரிய ஆளா நான் பெரிய ஆளானா நான் தான் பெரிய ஆளு. அல்லேலூயா. அது ஆபிரகாமே சொல்லுவார், ஒத்துக்குவார். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் விலை மதிக்க
இந்த உலகத்தால் அற்பமாய் நீங்கள் எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் பெரியது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் பெரிதாக இருக்கிறபடினால் கர்த்தர் தன் ஜீவனையும் கொடுக்க முற்பட்டார். அல்லேலூயா. இப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள்ள அவர் நம்மை தெரிந்திருக்கிறாரா? எபேசியர் 1:6 4-5 வசனங்களை வாச்சோம்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார் அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டை பிடிச்சிக்குங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். இப்போ சொல்லுங்க பக்கத்தில், நீங்க விலையேற பெற்றவர்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், உங்களுக்கு அவர் கொடுத்த விலைக்கரையும் பெரியது. உங்களை சந்தோஷமா வாங்கியிருக்கிறாரு. இப்போ அவருக்கு முழுக்க முழுக்க சொந்தமாயிட்டீங்க. அல்லேலூயா. ஏன் பரலோகமே வந்து உங்களுக்காக வேலை செய்து தெரியுமா? ஏன் பரலோகமே வந்து உங்களுக்காக வேலை செய்து தெரியுமா? ஏன்னா நீங்க இயேசுநாதருடைய சொத்து. அதனால ஏன் கோடான கோடி தேவதூதர்கள் நமக்காக பணிவிடை செய்ய காத்திருக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா இயேசு கொடுத்த விலைக்கரையத்தின் மதிப்பு தேவதூதர்களுக்கு தெரியும். பிசாசு உங்களை தாக்க வர்றானா சொல்லுங்க, என்னை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொல்லுங்க. என்னை தொட்ட, ஏன்னா நீங்க விலையேற பெற்ற முத்துக்கள். உங்களை தேடி கண்டுபிடிச்சு மிகப்பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டவர் உங்களை அனாவசியமா விட்டுற மாட்டார். உங்களை அனாவசியமா பிசாசு கிட்ட கொடுத்துட மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் கொடுத்த விலைக்கிரயம் பெரியது. விட்டுற மாட்டாருங்க. பிசாசு கரத்துல விட்டுற மாட்டார். எப்படியோ போயிட்டு போகுதுன்னு விட்டுற மாட்டார். ஏன்னா அவர் கொடுத்த விலைக்கரையும் பெரிது. உங்களை வேல்யூவேஷனாக பார்க்குறாரு. உங்களுடைய மதிப்பு பெருசுன்னு சொல்கிறார். எந்த அளவுக்கு பெருசுன்னா பரலோகத்தை விட பெருசு. எங்க பூலோகத்தில் எங்கேயோ ஒரு மண்ணில் புதஞ்சு கிடக்கிற ஒரு முத்துக்காக அந்த பரலோகத்தவே என்ன பண்ணியிருக்கிறாரு? விட்டுட்டு வந்திருக்கிறாருங்க. அப்படின்னா பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் அல்ல, பரலோகத்தை விட நீங்க பெரிய ஆளுங்க. ஏன் சொல்லுங்க? பரலோகத்தை விட நீங்க பெரிய ஆள். ஏன்? பரலோகத்தின் தேவன் பரலோகத்தில் இல்லை, பரலோகத்தின் தேவன் உங்களுக்குள்ளே வந்து குடிகொண்டு விட்டார். அல்லேலூயா. ராஜா எங்க இருக்கிறாரோ அங்கதான் ராஜாசனம். சிங்காசனத்துக்கு மதிப்பு அதிகமா இருக்குமா? ராஜாவுக்கு மதிப்பு அதிகமா இருக்குமா? அரண்மனைக்கு மதிப்பு இருக்குமா? அரண்மனையில் இருக்கிற ராஜாவுக்கு மதிப்பு அதிகமா இருக்குமா? புரியலப்ப நான் சொல்றது. அல்லேலூயா. பலிபீடமா காணிக்கையா? காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமா? எது முக்கியம்? சரி, அரண்மனையா? அரண்மனைக்கு ராஜாவா இருக்கிற தேவனா? தேவன் தான் பெரியவர். அல்லேலூயா. இப்ப அவரே பரலோகத்தை காலி பண்ணிட்டு நமக்குள்ள வந்துட்டார். இப்ப யார் பெரியவங்க? நாம தான் பெரிய ஆளுங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா இங்க? ஏன்னா கர்த்தர் நம்மளை பொக்கிஷமாய் கண்டுபிடித்தெடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த விலைக்கரையும் பெரிதா இருக்கிறது. அதனால உங்களை நீங்க பெருசா நினைங்க. எங்களை தாழ்த்துற ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரேன்னெல்லாம் சொல்லாதீங்க. குப்பையிலெல்லாம் வந்து ராஜா என்ன பண்ண மாட்டாரு? உட்கார மாட்டார். புழுவுக்கிட்ட வந்து வாசம் பண்றதுக்கு அவர் வந்தாரு. ராஜா இருக்கக்கூடிய இடம் விசேஷமானது. அல்லேலூயா. அவர் எங்க வந்தாரோ அந்த இடம் மதிப்பு அதிகமாயிரும். அவர் எங்க வந்து உட்காராரோ அந்த இடம் விலை மதிப்பற்றதா மாறிடும். அதுக்கு விலையே கிடையாது. அவ்வளவு பெருசு வேல்யூவேஷன். அல்லேலூயா. அதனால சொல்லுங்க, முதல்ல உங்களை பார்த்து கண்ணாடியில் பார்த்து சொல்லுங்க, நீ சாதாரணமான ஆள் கிடையாது. உன்னை மீட்டெடுக்கிறதுக்கு பரலோகமே கரையமாக கொடுக்கப்பட்டிருக்குது.
உன்னை மீட்டெடுப்பதற்கு தேவனே தன்னையே கிரயமாக கொடுத்துருக்கிறாரு. உன்னை மீட்டெடுக்கிறதுக்கு அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் நான் எப்பேற்பட்ட முக்கியமான ஆளுன்னு பாருங்க. சொல்லுவீங்களா? நீங்கள் பெரிய ஆள், உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரியல, பிசாசுக்கு நல்லா தெரியும். பாச்சு முடிச்சலாமா? அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அப்போ இயேசு கிறிஸ்து தான் நல்ல வியாபாரி. இயேசு கிறிஸ்து நல்ல போதகர் மாத்திரமல்ல, நல்ல டீச்சர் மாத்திரமல்ல, நல்ல லீடர் மாத்திரமல்ல, நல்ல மேய்ப்பன் மாத்திரமல்ல, அவர் நல்ல வியாபாரியும் கூட. புத்திசாலியான வியாபாரி, புத்திசாலியான. ஆனால் உலகத்திலிருந்து பார்க்கும்போது இவர் மாதிரி என்னையா வியாபாரி, இவர் பரலோகத்தையே வித்துட்டு வந்திருக்கிறாரு, தேவனையே விட்டுட்டு வந்திருக்கிறாரு, உசுரையே கொடுத்து இது வாங்கியிருக்கிறாரு. இது அவ்வளோ பெரிய வேல்யூவேஷனா? இந்த சொத்து, இந்த முத்து, இது அவ்வளோ பெருசா, அவ்வளோ வேல்யூவேஷன் உள்ளதா அப்படின்னு பிசாசு கூட்டமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? உங்களையே பார்த்துட்டு இருக்குது. பரலோகம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்குது, பிசாசுடைய கூட்டம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்குது. எப்படி பார்த்துட்டு இருக்குது? இவ்வளோ பெரிய ஆளுங்களா இவங்க? அல்லேலூயா. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் படப்படன்னு உங்களுக்கு ஊழியம் செய்வாங்க. பிசாசு உங்களை பார்த்து ஓட ஆரம்பிச்சிரு. அல்லேலூயா. உங்கள் வேல்யூவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுங்களுக்கு தெரியும். நான் யார் தெரியுமா அப்படின்னீங்கன்னா அது ஓடிடும். பில்லிசுனியை பார்த்து, செய்வனையை பார்த்து, மாந்திரிகத்தை பார்த்து, எலுமிச்சை பழத்தை பார்த்து ஏன் பயம் வருதுன்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல. சிங்கம் என்னைக்காவது பன்னிக்குட்டியை பார்த்து பயந்துருக்குதா? ஆனால் பயந்துட்டு இருக்குது. ஏன்னா சிங்கத்துக்கு தெரியல தான் சிங்கம்னு. அல்லேலூயா. இப்போ உவமைகளினாலே கர்த்தர் தம்முடைய வாயை திறந்து மறைபொருளை கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் விலையேற பெற்ற பொக்கிஷம். பரலோகத்திலே நீங்கள் விசேஷமானவர்கள் அல்ல, பரலோகத்தை விட நீங்கள் விசேஷமானவர்கள். தேவதூதர்களை விட நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன்னா தேவாதி தேவனே தன்னையே கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய முக்கியமான ஆளுகன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இனிமேல் இதை பார்த்த உடனே, இந்த வெளிச்சம் வந்த உடனே உங்களுக்குள்ள ஒரு தனி திமிர் வரணும். கர்த்தர் பெரியவர். சுருக்கமான உங்களுக்கு சொல்லிடுறேன். அவர் கொடுத்த விலைக்கரையம் பெரியது. அவர் உங்களை ரொம்ப வேல்யூ பண்ணுறாரு. நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணுங்க. விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்துருக்காருன்னா அப்படின்னா நீங்கள் விலை மதிக்க முடியாதவங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள் இருக்கிற எல்லா தாழ்வு மனப்பான்மைகள் எல்லாம் ஓடட்டு. இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மையின் ஆவிகள் ஓடட்டு. எல்லா தாழ்வு எண்ணங்களை கொண்டு வருகிற அந்தகார சக்திகள், இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டு. இன்றைக்கு ஒரு வெளிச்சம் உதித்திருக்கிறது. எங்களை மீட்க வந்த அந்த வியாபாரி, பொக்கிஷ வியாபாரி, முத்து வியாபாரி, விலைக்கரையமாய் எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. இயேசுவுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, சீரியஸாக எடுத்துக்குங்க. என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அந்த நல்ல வியாபாரியினுடைய பொக்கிஷ சாலைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அந்த நல்ல வியாபாரியுடைய பண்டக சாலைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. நீங்க அவருடைய முத்து. அவர் உங்களை தேடி கண்டுபிடிச்சு விலைக்கு வாங்கியிருக்கிறார். அவருடைய கையிலிருந்து ஒருத்தனும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. நீங்க மின்னுவீங்கன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க கர்த்தருக்காக ஜொலிப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றார். அவருடைய 12 வாசல்களில நீங்கள் ஜொலிப்பீர்கள். தேவனுடைய ஆலயத்தின் தூண்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். முத்துக்கள் நிறைந்த வாசல்களாய் நீங்கள் ஜொலிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்குத்தான் கர்த்தர் உங்களை தேடி கண்டுபிடிச்சு எடுத்தார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு வாசலாய் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். நீங்க உங்களை எப்படி பாருங்க. பரலோகத்துல 12 வாசல்கள் இருக்குது.
அந்த வாசல் வழியாத்தான் எல்லாருமே உட்பிரவேசிக்கணும். பரலோக ராஜ்யத்துக்குள் உட்பிரவேசிப்பதற்காக இயேசுவானவர் மிகப்பெரிய வாசலா இருக்கிறாரு. நீங்க அவரோடு கூட முத்துக்கள் நிறைந்த வாசலா இருக்கிறீங்க. நீங்களும் இயேசுவும் சேர்ந்துதான் எல்லாரையும் மீட்டெடுக்க போறீங்க. அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை விசேஷமாய் இந்த நாளிலே ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஒரு விசேஷித்த வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பொக்கிஷமாகவும் முத்துக்களாகவும் பார்க்கிறார். கர்த்தர் இந்த மாத கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். பொக்கிஷமாய் புதையலாய் இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அதுக்காக அவர் விலைக்கரையும் கொடுத்திருக்கிறார். அதுக்கு அவர் கொடுத்த விலைக்கரையும் பெரியது. அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய பண்டகசாலையில கொண்டு வந்து சேர்ப்பார். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கு கோரேசுடைய வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு நான் சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொள்ளை பொருளாய் தருவார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் ஆத்துமாக்கள், ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்கள் ஆத்துமாக்கள். ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன், அவன் தான் விவேகி. கர்த்தர் உன்னை ஒரு நல்ல குணசாலியாய் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறார். சபை குணசாலி என்று கர்த்தர் சொல்லுகிறது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இயேசுநாதர் மாத்திரம்தான். அவர் முத்துவா அவங்கள பார்த்தாரு, பொக்கிஷமா அவங்கள பார்த்தாரு. அதை கண்டுபிடித்து சபையாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை அழைத்து அறிந்திருக்கிறார். நீங்க விலையேற பெற்றவர். அன்பின் பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவருடைய சமூகத்தில் வருகிறோம். இன்றைக்கு நீர் கிடைத்த எங்களுக்குடைய வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து நல்ல ஒரு வியாபாரியாய் இருக்கிறார். அவர் முத்துக்களாய் இருக்கிற எங்களை, பொக்கிஷம் நிறைந்த நிலமாய் இருக்கிற எங்களை மீட்டுக் கொள்வதற்கு அல்லது வாங்கிக் கொள்வதற்கு எல்லாவற்றையும் விட்டு ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆதலால் பரலோகத்தின் பார்வையிலே நாங்கள் விலை மதிக்க முடியாதவர்கள், விலையேற பெற்றவர்கள். பூலோகத்துல நாங்கள் விலையேற பெற்றவர்கள். பிசாசின் உலகம் எங்களை பார்க்கும்போது விலை மதிக்க முடியாதவர்கள் என்று பார்க்கிறது. எங்களுக்கு விலையே கிடையாது. நாங்கள் விலையேற பெற்றவர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம், அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாயிருப்போம் என்று சொல்லி நீர் கற்றுக் கொடுத்த நம்முடைய சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம்.